சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நியாயம் பேசினா மட்டும் புரிஞ்சிடும். இவங்கிட்ட போய் பேச கொடுத்த மாதிரி என்ன சொல்லணும். இந்தாடா இந்தா. எல்லாம் எனக்கு வேண்டாங்க. எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்றத முதல்ல நிப்பாட்டு. இப்போ ஏன் வேண்டாம்? இப்போ பேசுறதை கேட்டு இப்படி நிற்கிறியா? உனக்கு இன்னுமா அவங்க பேசுறதெல்லாம் சலிச்சு போல? இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ஆட்டம்லாம். உனக்கு தெரியாதா? இந்தா இதை எடுத்துக்க. இங்கே பாரு, நல்லதே தான் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் வரும். அதை மட்டும் நம்பு, புரியுதா? இல்லைங்க, வேண்டாம். நீங்க சாப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தர்ஷனுக்கு கொடுங்க, சாப்பிடட்டும். ஹலோ தர்ஷன், நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன். உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினச்சேன். நேரில் பேசினா இவங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணிடுவாங்க. அதான் வேறு வழி இல்லாமல் உனக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நமக்குள்ள 1000 விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போது உனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நீ அதை பார்த்துட்டு போகணும். எனக்கு அதெல்லாம் புரியுது. அன்னைக்கு பேசினதுக்கும் அப்போவே உன்கிட்ட சாரி சொல்லணுன்னு தான் நான் நினச்சேன். ஐ ஆம் வெரி சாரி தர்ஷா. நம்ம 2 பேர் வச்சுருந்த காதல்னால தான் இன்னும் நான் உன்னை விரும்புகிற மாதிரி சூழல் உருவாகிடுச்சு. இனிமே அப்படி இருக்காது. நீ தப்பா எடுத்துக்காத. எனக்கா ஃபோனு? நீயும் பார்கவியும் சேர்ந்து வாழாம இருக்கிறது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க 2 பேர் சேர்ந்து வாழணும். அதுதான் என்னோட விருப்பம். ஆனாலும் உன்னை என்னால் மறக்க முடியாது தர்ஷா. நமக்குள்ள நடந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. என்னன்னே தெரியல, திடீர்னு நம்ம கல்யாணம் நின்றுச்சு. எங்க அக்காவும் ஜெயிலுக்கு போயிட்டா. இதோ நான் இப்படி ஆயிட்டேன். ஒரு வாட்டியும் எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறப்போ உன் நினைப்புதான் தர்ஷன் எனக்கு அதிகம் வருது. நீ எங்கள் வீட்டில் வந்து இருந்தப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. நீ அன்பாக நடந்துப்ப. உன்னோட டச்சை உணரும் போதெல்லாம் நான் ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதிலிருந்து எப்படி உன்னால் வெளியே வர முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல தர்ஷன். Anyway, all the best. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. ஏய், ஏய் தர்ஷா, என்னாச்சு? ஏய் நில்றா தர்ஷா. என்ன முதல்ல என்கிட்ட சொல்லு தர்ஷா. தர்ஷா நில்லு. டேய் வெள்ளவாடி, என்னடா எதுக்கு அந்த கதவை தட்டுற? நீ அந்த பொண்ணு இருக்கிற பக்கமே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? நான் எங்க அந்த ரூம் பக்கம் போனேன்? நான் பாட்டுக்கு ஒழுங்கா தானே இருக்கேன். தேவையில்லாம ஃபோன் பண்ணி எங்களுக்குள்ள பிரச்சனையை மூட்டி விட்டுட்டு இருக்கா. ஏய் வெள்ளவாடி, ஏய் என்ன போனக்கு? என்னடா பண்ணிச்சு அந்த புள்ள? அது பாட்டுக்கு ஓரமா தானே ஒதுங்கி இருக்கு. யார் ஒதுங்கி இருக்கா? முதல்ல அவ எதுக்கு ஃபோன் பண்ணான்னு கேளு. ஏய் நீ எதுக்குமா அவனுக்கு ஃபோன் பண்ண? இல்லை மாமா, 2 நாளைக்கு முன்னாடி பிரச்சனை நடந்துச்சு. அவர் என் ரூமுக்கு வரும்போது நான் பேசினேன். அதை பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டாங்க. அப்போ என்னால் அவர்கிட்ட சாரி கேட்க முடியல.
அதான் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டேன். ஏமா நீ எதுக்கு முதல்ல அவங்ககிட்ட சாரி எல்லாம் கேக்குற? இப்ப என்னமோ பிரச்சனை பெருசா நடந்துட்ட மாதிரி நீ எதுக்கு அவங்ககிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? தரே அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இவன் பெரிய ஆளு, அவங்ககிட்ட போய் சாரி கேப்ப. அப்படி இல்லை, அவர் என்ன லவ் பண்ணாரு, வாய மூடு. நானும் அவரை லவ் பண்ணேன். கல்யாணம் நடக்கலைன்னாலும் உடனே என்னால் மறக்க முடியாது இல்லையா? அவர் கீழே என் ரூமுக்கு வந்தப்போ யதார்த்தமாக நான் பேசிட்டேன். ஆனால் பார்கவி முன்னாடி வச்சு பேசினதுனால அவர் என்னை அடிக்க வந்துட்டாரு. கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டாரு. அப்போ அவங்க அம்மாச்சியும் கரிகால அண்ணனும் வந்தாங்க. அப்போ கூட அவர் என்னை அடிச்சாரு. ஆமா மாமா, தர்சன் சாதாரணமான பையன் இல்லை, ஒரு கர்ண கொடூரமானவன். அன்னைக்கு தான் மாமா பார்த்தேன். இந்த பிள்ளைய போய் ரூமை திறந்து கழுத்தை நெருக்கி பார்த்துட்டான் மாமா. ஏன் அந்த பிள்ளை கழுத்தை நெரிச்ச? மாமா நீங்க இப்ப கத்துறீங்கல்ல, இதை விட அளவுக்கு அதிகமா அவன் கோவப்படுறான் மாமா. ஏன்டா நெரிச்சு இந்த பிள்ளை கழுத்தை? நீங்க எதுக்கு முதல்ல இந்த பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க? ஏய், இது ஏன் வீடு, யார வேணாலும் வச்சிருப்பேன். அத கேட்க நீ யாரா? டேய், இது நான் சுயமா சம்பாரிச்ச வீடு. இது என்னோட வீடு. நான் யார வேணாலும் கூட்டி கொண்டாந்து வீட்டுல உட்கார வைப்பேன். உனக்கு என்ன? நீங்க யார வேணா கூட்டு வந்து இந்த வீட்டுல வைங்க. ஆனா இந்த பொண்ணுக்கும் எனக்கோ கல்யாணம் ஏற்பாடு பண்ணலன்னு போலீஸ் முன்னாடி சொன்னது யாரு? நீங்க தானே. தர்ஷனுக்கோ பார்கவிக்கு தானே இந்த கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனால அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு தானே போனீங்க. ஆனா இன்னைக்கு இந்த பொண்ணு கூட்டு வந்து வச்சுக்கிட்டு நான் யார வேணா வீட்டுல வைப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? டேய், பல்ல பேத்து பிடியாம இந்த அறிவு கரிசி எல்லாருக்கும் முன்னாடி வச்சு நான் தான் கொலை பண்ணேன்னு போலீஸ் கிட்ட ஒத்துக்கிட்டேன். குடும்ப மானம் போயிடக்கூடாதுன்னு இருந்தேன், பேசாம இருந்தேன். அறிவு கரிசி பண்ண தப்புனால அந்த கல்யாணம் நின்று போச்சு. அதுக்காக உன் கல்யாணத்தை நான் ஒத்துக்கிட்டு நினைக்காத. ஏதோ சூழ்நிலை விட்டு கொடுத்து போயிட்டேன். டேய், அதை எந்த காலத்திலையும் நான் மன்னிக்க மாட்டேன்டா. யாருவ கூட்டி கொண்டு வச்சிருக்க? யாருவ? ஆடுறியா? மரியாதையே போயிடாமா. உனக்கு அவ்வளவுதான் சொல்லுவேன். இனிமே இந்த பொண்ணு விஷயத்துல தலையீட்டியாக்கும். அப்ப முதல்ல அந்த பொண்ணை வெளியே போக சொல்லுங்க. டேய், நீ யார் அந்த பிள்ளைய வெளியே போக சொல்றதுக்கு? நீ போ வெளியே. உனக்கு இந்த வீட்டுல இருக்க என்ன அருகதை இருக்கு? இந்த ஊருக்கு முன்னாடி பெத்த அப்பனை தோக்கடிச்சு அசிங்கப்படுத்தி யாரோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணி கொண்டாந்து மேல உட்கார வச்சுக்கிட்டு இந்த மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி விளக்கத்தை வைக்கிற விளக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்துற நீ. டேய், இங்க பாரு, இனிமே நீ எனக்கு மகனும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்லடா. இந்த பொண்ணு இங்கதான் இருக்கேன். அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? யார்கிட்ட போடா, இருந்து போடா. பொண்ணு பெரிய